எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Mr.Stocker. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கு ட்ரேட் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, நெக்ஸ்ட் மூவ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரே ஸ்ட்ராட்டஜியில் தான், ஒரே பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகியிருக்கு. தட்ஸ் மீன்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கேப் டவுனில் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃப்ரைடே மட்டும்தான் கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகி லைட்டாக ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்து நிஃப்டி 52 வீக் ஹை டச் ஆகிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி இன்னும் 52 வீக் நியூ ஹை இன்னும் டச் ஆகலை. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பற்றி பார்க்கலாம். நிஃப்டி ஸ்ட்ராங் பையாக தான் இருக்குது. இதே ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 19,850 டச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த 19,850 ஜோன்லேயே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 20,000 அபோவ் போக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிஃப்டி ஸ்ட்ராங் பையில் இருக்குது. 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா ஐ கார்டில் போகிறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பற்றி சொன்னோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வீக்காக தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவோட சில டேட்டாஸ் நெகட்டிவாக இருக்குது. பட் ஏன் கேப் அப்பில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபாரின் டேட்டாஸ், அதாவது யூஎஸ் டேட்டா பாசிட்டிவாக இருக்கிறதுனால கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. பட் நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இல்லை. ஸோ ஒன்று டம்ப் பண்ணி 49,000 டச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 40,000 பிலோ போக அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போயுமே பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒன்றா தான் 52 வீக் ஹை டச் ஆகும். பட் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மட்டும்தான் அதிகமாக 52 வீக் நியூ ஹை டச் ஆகிட்டு இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி இல்லை. இது எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஹை நியூ ஹை அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் எப்போ பேங்க் நிஃப்டி அகைன் நியூ 52 வீக் ஹை டச் ஆகுதோ அதோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 46,700 அண்ட் 49,000. பட் பேங்க் நிஃப்டி 52 வீக் ஹை டச் ஆகிட்டு அதே சர்க்கிளில் ட்ரேட் ஆகிட்டுது, அதே ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு பிக் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். சேம் நிஃப்டிக்கும் இட்ஸ் அப்ளிகபிள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஐ எம் நாட் SEBI Registered பர்சன். ஸோ என்னுடைய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye and take care.